கார்த்திகை பாண்டியனுக்கு நீங்கள் வெளியில் நின்று பார்த்தா உங்களுக்கு ஆப்போசிட்டில் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து மொழிபெயர்ப்பாளர் காப்பா, இன்னொரு எழுத்தாளர் காப்பா. யாரை ரொம்ப பிடிக்கும்? யார் இன்னும் நல்லா வரணும்னு எதிர்பார்க்குறாரு? எழுத்தாளர் காப்பா. நான் இன்னும் எனக்கு ஒரு 50 கதைகள் எழுதணும்னு ஆசை. இந்த நம்பர்ஸ் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு ரமேஷ் பிரேதன் ரொம்ப பிடிக்கும். ஒரு முறை பாண்டிச்சேரியில் நண்பர் மனோமோகனோட சேர்ந்து அவரை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அப்போ ரமேஷ் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட விஷயம் இது. எனக்கு நிறைய கனவுகள் இருந்தது. 100 சிறுகதைகள், 10 நாவல்கள், அப்புறம் 1000 கவிதைகள், மொழிபெயர்ப்பு வந்து ஒரு 5 இத்தனை பண்ணணுங்கிறத வந்து நம்பர்ஸாகவே சொன்னார். நான் கேட்குறேன், நம்பர்ஸ் நம்ம வச்சுக்கலாமா ரமேஷ்? இது சரியில்லையே. இதெல்லாம் வச்சுட்டு இதை நோக்கி ஒர்க் பண்ணணும். இதை குறைந்தபட்சம் இதெல்லாம் செஞ்சுட்டு நான் சாவேன்னு நீ சொல்லணும். அப்படி ஒரு இது வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். என்னால் வந்து நிறைய எண்ணிக்கையில் கதைகள் எழுதுவேனான்னு எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் ஒரு 50 கதைகள், அந்த 50 கதைகளில் குறைஞ்சது ஒரு 20 கதைகள் வந்து காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய கதைகளாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அந்த 50 கதைகள் எழுதணும். நாவல் அப்படின்னு என்னுடைய காலேஜ் டேஸை வந்து நாவல் எழுதணும்னு ஒரு ஆசை. நாஸ்டாலஜியா எழுதுகிற எத்தனையோ பேரை திட்டியிருக்கிறேன். ஆனால் என்னோடய காலேஜ் டேஸ் இன்ஜினியரிங் காலேஜ் சார்ந்து தமிழில் பெரிய அளவில் எனக்கு தெரிஞ்சு நாவல் எதுவும் வந்து அந்த டைம் தான் இன்ஜினியரிங்கிறது பெரிய பூஸ்டான ஒரு டைம். எங்களுடைய காலகட்டம். நான் 98 ஜாயின் பண்ணி 2002 முடித்தேன். ரேகிங் உச்சத்தில் இருந்த ஒரு காலகட்டம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை எப்படியாவது ஒரு நாவலாக எழுதிடணும். அது போக சொல்லப்படாத சில கதைகளை நாவலாக சொல்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அதையும் நம்ம எழுதணுங்கிற மாதிரி ஆசை. ஒரு 5 நாவல் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சில நம்பர்ஸ் வச்சுருக்கிறேன். நான் நிறைய எழுத மாட்டேன் அப்படிங்கிறதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக போய் ஒழிஞ்சிக்கிற இடம் தான் மொழிபெயர்ப்பு. ஏன்னா எனக்கு மொழியோட தொடர்பு அருந்து போயிடக்கூடாது. நான் வாசிக்கணும், நான் எழுதணும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 2 பக்கமாவது வாசிக்கணும் அல்லது எழுதணும். நான் நேரடி கதைகள் நான் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு 1 அல்லது 2 கதை எழுதுகிற ஆள். அப்போ என்ன பண்ண முடியும்? மொழிபெயர்ப்பு அதுக்கு உதவுது. தொடர்ச்சியாக இன்றைக்கி அப்டேட் ஆகக்கூடிய சிறுகதைகள் வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம், அப்ராடில் என்ன நடக்குது அப்படின்னு. மொழிபெயர்ப்பு பண்ணும்போது நமக்கு சவால் அப்படிங்கிறது இருக்குது. இப்போது கற்பனையான உயிர்களின் புத்தகம்னு சொல்லிட்டு போர்கேஸோட அந்த டெக்ஸ்ட்டை வந்து 6 மாதத்தில் நான் ஒர்க் பண்ணேன். ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண வேறு எந்த டெக்ஸ்ட்டுமே கிடையாது. ஏன்னா அந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வரிக்கு 4 புத்தகத்தில் ரெஃபரன்ஸ் வைக்கிறார். அப்போ அந்த 4 புத்தகத்தை தேடி பார்த்து என்ன அர்த்தத்தில் இந்த ஆள் இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்கிறாருங்கிறத தேடி கண்டுபிடிச்சி போடுறதுங்கிறது ஒரு சவால். அது ரொம்ப சந்தோஷமாக பண்ணேன். அப்படி சில நேரங்களில் சில டெக்ஸ்ட்டு வந்து எப்படா முடிப்போங்கிற இடத்துக்கும் கொண்டு போயிடும். ஒரு சில டெக்ஸ்ட்டு வந்து நம்மையும் மீறி நம்மளை உள்ளே இழுத்துக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்ட் வந்து போர்கேஸோட அந்த கற்பனையான உயிர்களின் புத்தகம். அது ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ண ஒரு ஒர்க்கு. அதில் நம்ம எஃபர்ட் போட்டோம், அந்த எஃபர்ட்டுக்கு உண்டான சந்தோஷம் நமக்கு இருக்குது அப்படின்னு பண்ண ஒர்க் அது. நீங்கள் ஃபஸ்ட்டு சிறுவர் மலர் காமிக்ஸு அப்படின்லாம் உங்கள் வாசிப்பை சொன்னீங்க இல்லையா? அந்த வாசிப்போட படிநிலைகளை சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் இப்படி உலக சிறுகதைகள் வரைக்கும், இஸ்ரா வரைக்கும் எல்லாம் வந்தீங்க இல்லையா? எனக்கு எங்கள் வீட்டில் நல்ல சப்போர்ட் இருந்தது. குறிப்பாக வந்து என்னோடய தாத்தா, எங்கள் அம்மா 2 பேரும் எந்த அளவுக்கு சப்போர்ட் அப்படின்னா, கரெக்டாக சொன்னேன் இல்லைங்களா, 1984 எனக்கு 3-3.5 வயசில் சிறுவர் மலர் வருது. வாரம் சிறுவர் மலர் வாசிக்கணுங்கிறது எனக்கு மேண்டேட்ரி. எதுக்காகவும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன். 6 வயசுன்னு நினைக்கிறேன். வீட்டில் எல்லோரும் திருப்பதி போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. திருப்பதி போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள். அப்போது நான் அழுகிறேன், நான் வரமாட்டேன், இந்த வாரம் எனக்கு புத்தகம் மிஸ் ஆயிரும் அப்படின்னு. அப்போது தாத்தா என்ன சொல்லிட்டாருன்னா, மற்றவங்க எல்லாரையும், தாத்தா வந்து ராஜ்மஹாலில் வேலை பார்த்தாங்க, ஜவுளி கடையில், எல்லாரையும் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டு எனக்காக அவர் வீட்டில் இருந்தார். நானும் அவர் மட்டும் வீட்டில் இருந்தோம். அந்தளவுக்கு வாசிப்புக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பேக்ரவுண்ட் இருந்தது. அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நல்லா வாசிக்கக்கூடிய ஆள். சாண்டில்யன், கல்கி, அப்புறம் பாலகுமாரன், அவங்களுக்கு பிற்காலத்தில் லிட்ரேச்சர் நம்ம மூலமாக அறிமுகமாகி அதையும் ஃபுல்லாக வாசித்த ஒரு ஆள். அவங்களுக்கு என்னென்னா, பையன் வெளியில் போய் விளையாடி அந்த மாதிரியெல்லாம் போகாமல் ஒரு ஓரமாக உட்காந்து நல்லபடியாக எதையாவது படிக்கட்டும், அப்படி தான் எனக்கு வந்து புத்தகங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒரு காலகட்டத்தில் அது வந்து சுபா, ராஜேஷ்குமார். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சுபா, பட்டுக்கோட்டை பிரபாகர், இவங்க 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும். ராஜேஷ் வந்து அவைலபிலிட்டி ஈஸியாக கிடைக்கும். ஆனால் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் இராணுவ கதைகளாகட்டும் அல்லது நரேன் வைஜ் வரக்கூடிய கதைகள், மிக குறிப்பாக செல்வா, சுபா வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போ கூட
அம்மா தவறினப்ப எல்லா புத்தகங்களையும் எடுத்து ஒரு லைப்ரரிக்கு கொடுத்துட்டேன். சுபா இருக்கிற ட்ரம்ப் பெட்டி, சுபாவும் இந்திரா சௌந்தரராஜன் இது 2 மட்டும் ஹோல்டு. ஏன்னா இந்திராவில் வரக்கூடிய அந்த ஃபிலாசபிக்கல் விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஆன்மீகம், சயின்ஸு 2யும் குழப்பி கடைசியில் எல்லாம் சயின்ஸுன்னு முடிச்சுட்டு போயிடுவா அப்படி. பட் அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபிலாசபிக்கல் சென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அது மட்டும் அப்படின்னு சொல்லி செகண்ட் லெவல் வந்து அது. அதன் காமிக்ஸ் இதுக்கு நடுவில் காமிக்ஸ் வந்து இன்றைக்கி வரைக்கும் கூடவே வந்துட்டுருக்கு. அது அது என்னோடய எழுத்துலையும் அதோடைய தாக்கம் உண்டு. வாசிக்கக்கூடியவங்களுக்கு அது நல்லா தெரியும். அப்போது ஒரு சமயத்தில் ஆனந்த விகடன், குமுதம்லாம் வாசிச்சுட்டு இருக்கும்போது காலேஜ் ஃபைனல் இயர் 2002, நாட் ஷுர் அபவுட் த இயர், ஒரு கட்டுரை விகடனில் வாசிக்கிறேன். துணை எழுத்து. அதை எழுதின ஒரு பேர் எஸ் ராமகிருஷ்ணன். அந்த கட்டுரையோட பேர் வந்து அன்பின் விதைகள். ஒரு அப்பார்ட்மெண்ட் வாசலில் இருக்கக்கூடிய ஒரு வாட்ச்மேன் பற்றின கதை அது. ஒரு நாள் எஸ்ரா வந்துட்டுருப்பார். இந்த வாட்ச்மேன் ஒரு 50 ரூபாய்க்கு டிடி எடுத்துகிட்டு வருவார். எதுக்கு இந்த டிடி அப்படின்னு எஸ்ரா கேட்கும்போது, இன்றைக்கி காலையில் பேப்பர் பார்த்தேன், ஒரு லேடி வந்து தன்னுடைய கணவருக்காக ஆப்ரேஷனுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி பணம் கேட்டிருக்காங்க. இந்த பேப்பரை பார்க்கக்கூடிய நம்மளை மாதிரி ஆளுங்க உதவி பண்ணுவாங்கன்னு தானே அவங்க கேட்குறாங்க, நான் என்னால் முடிஞ்ச தொகை அப்படின்னு சொல்லும்போது எஸ்ராவுக்கு வந்து அது குற்றவுணர்ச்சி ஆயிரும். நானும் டெய்லி பேப்பர் பார்க்குறேன், என்னால் ஏன் இதை கவனிக்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 200 ரூபாய்க்கு டிடி எடுத்து அனுப்பிடுவார். இது நடந்து ஒரு 2-3 மாதம் கழித்து ஒரு ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இந்த 2 பேரையும் தேடிக்கிட்டு வருவாங்க. அப்போ தன்னை அறிமுகப்படுத்திக்காமல் எஸ்ரா கேட்பார், எதுக்காக நீங்கள் அந்த வாட்ச்மேனையும் எஸ் ராமகிருஷ்ணனையும் தேடுறீங்க? அப்போ அந்த அம்மா சொல்லும், 3 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய கணவர் ரொம்ப தீவிரமான நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார், நான் உதவி கேட்டிருந்தேன். ஒரு என்ஜிஓ உதவியால் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து இப்போது ஆப்ரேஷன் பண்ணி நல்லா ஆயிட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு முழுக்க முகம் தெரியாத ஒருத்திக்காக, என்னுடைய கணவருக்காக 50-100ன்னு பணம் அனுப்பின நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் நேரில் பார்த்து ஒரு வார்த்தை நன்றின்னு கூட சொல்லலைன்னா அப்புறம் நான் வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிறகு எஸ்ரா வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்குவாருன்னு இந்த கதை போகும். இந்த கட்டுரை நான் அதை படிச்சுட்டு எனக்கு இப்படி ஒரு எழுத்து அன்றைக்கி தான் அறிமுகமாகுது. ஒரு 2-3 நாள் உண்மையிலேயே சாப்பிடலை. அப்போ வந்து எனக்கு ரஷ்யாவில் வந்து வேலை கிடச்சிருந்தது ஃபைனல் இயர், எங்கள் மாமாவினுடைய முயற்சியால். பட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி அ டீச்சர். அப்போ எனக்கு இந்த ஒரு பெரிய கேள்வி வருது, யாருக்காக பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோமோ, நம்ம அப்பா அம்மா, நான் ஒரே பையன், அவங்கள விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய் நம்ம என்ன பெருசாக பணம் சம்பாதிச்சு சாதிச்சிட போகிறோம்? அப்போ இங்கேருந்து நமக்கு பிடிச்ச வேலையவே செய்யலாம். இன்றைக்கு வரைக்கும் எங்கள் அம்மா இருந்த வரைக்கும் எஸ்ராவை திட்டிக்கிட்டே தான் இருந்தேன், ஒன்றால் தான் என் மகன் இப்படி ஆகி போயிட்டான் அப்படின்னு. அதுதான் என்னுடைய ஆரம்ப புள்ளி, லிட்ரேச்சருக்கான ஆரம்ப புள்ளி. அப்போ அவரோட புத்தகம் என்ன கிடைக்கும்னு சொல்லி கதாவிலாசம் தேடி பிடிச்சி வாங்குகிறேன். அப்போ கதாவிலாசத்தில் அவர் 50 சிறுகதை எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்துகிறார். ஒவ்வொருத்தரையாக தேடி பிடிச்சி வாசிக்கிறேன். முதல்ல எஸ்ராவை நான் போய் சந்தித்தது 2008 அவர் வீட்டில். என்னுடைய நண்பர் ஒருத்தவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அவங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, உனக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட லெட்டர் எழுதி பெர்மிஷன் வாங்கி, என் நண்பன் வந்து உங்களுடைய வாசகர், உங்களை பார்க்கணுன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி கூட்டு கொண்டு போய் அவங்க வீட்டு வாசலில் விட்டாங்க. அவரோட பேசின ஒரு 6 மணி நேரம், அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங். என்னுடைய லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு லிட்ரேச்சர்னால் என்ன. அதே நேரத்தில் தான் எனக்கு நேசமித்திரனோட அறிமுகம் கிடைக்குது. நேசமித்திரன் மூலமாக கோணங்கி, லக்ஷ்மி மணிவன், அந்த மாதிரியான சிற்றிதழ் சூழல் சார்ந்த ஆட்கள். அதே நேரத்தில் தான் எனக்கு திருச்செந்தழை அறிமுகமாகறான். அப்போ லிட்ரேச்சரை பற்றின ஒரு பெரிய ஒயிட் ஸ்கோப் கிடைக்குது. 2011 வலசை, அந்த நேரத்தில் நம்மளும் எழுத ஆரம்பிக்கிறோம். நான் சிறுகதை எழுதுனதெல்லாம் மிகப்பெரிய கூத்து. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் சங்கர் ராமசுப்ரமணியன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து தமிழ் புரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை உயிரெழுத்தில் எழுதியிருந்தார். எனக்கு சங்கர் ரொம்ப பிடிக்கும். இப்படி ஒரு மனுஷன் இந்த கவிதை எழுதிட்டானே அப்படின்னு பயங்கர கோபம். அவரை திட்டுறதுக்காக நான் அப்போ தான் பிளாக் எழுதிட்டுருக்கிறேன். அந்த பிளாக் கதை தனியாக சொல்கிறேன். அப்போ பிளாகில் வந்து அவரை திட்டுறதுக்காக ஒரு அப்போ ஜெயமோகனோட லெட்டர்ஸ் ஃபேமஸ் இல்லைங்களா, அதே மாதிரி அன்புள்ள சங்கர், உங்களுடைய கவிதையை வாசித்தேன், புரோட்டாவை பீத்து போட்டு சால்னாவை ஊற்றியிருக்கிறீர்கள் அப்படி இப்படின்னு ஒரு வாசகர் எழுதுறதுக்கு அவர் பதில் சொல்கிறார், உங்களை மாதிரி ஒரு வாசகர் குருமா ஊற்றும் வரை நான் புரோட்டாவை பீத்து போட்டு கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்தி. வெறுமனே இதை மட்டும் வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு பேரா, பின்னாடி ஒரு பேரான்னு ஒரு 2-3 பத்திகள் சேர்ந்துருச்சு.
இதை திருக்கிட்ட படிக்க கொடுக்கும்போது அவன் இதை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு இதை வச்சு பார்த்தா ஒரு கதை மாதிரி வருதா இல்லையான்னு பாரு அப்படின்னு. அதுதான் மரநிற பட்டாம்பூச்சிகளில் இருக்கிற நிழலாட்டம்னு ஒரு கதை. அது ஒரு 3-4 ஃப்ராக்மெண்ட்ஸ். எனக்கு வந்து ஒரு கதையை ஒரு முழுநீள கதையாக சொல்கிறத விட ஒரு கண்ணாடியை வந்து நீங்கள் சுக்குநூறாக உடச்சி போட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு பிம்பம் அப்படி இப்படி ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். ஆனால் அந்த எல்லா ரிஃப்ளெக்ஷனையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் வரும். அந்த மாதிரி கதைகளை எழுதி பார்க்க ரொம்ப பிடிக்கும். அதுதான் முதல் கதை நான் எழுதின ஃபஸ்ட்டு ஷார்ட் ஸ்டோரி நிழலாட்டம். அந்த கதையில் இந்த மாதிரி ஒரு ஒரு பைத்தியக்கார பெண் ஒரு நாயை பஸ்ஸில் அடித்து கொன்றும். அதே மாதிரி சென்னையில் ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயினில் போயிட்டுருக்கிற ஒரு கண் பார்வை இல்லாத ஒரு தாழ்த்தப்பட்ட மனிதன் எப்படி அடக்குமுறையை வந்து ஏற்றுக்கிட்டு வாழ மனிதன் பழகிக்கிறான். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக சேர்த்து சொன்ன கதை அது. அதன் பிறகு தான் ஓகே நமக்கு எழுதலாம். நமக்கு என்ன அப்போ பயமெல்லாம் கிடையாது. இப்போ பயம் நிறைய இருக்குது. அப்போ பயமே கிடையாது. எதை வேணால் எழுதுன்னு சொல்லிட்டு இலக்கிய மும்மூர்த்திகளும் இலக்கிய பஜனை படங்களும்னு ஒரு கதை. அதில் எஸ்ரா, சாரு, ஜெமோ 3 பேரையுமே கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு கதை. கடைசியாக நம்ம மரநிற பட்டாம்பூச்சிகள் கதையை வந்து எழுதிட்டு போகனுக்கு அனுப்பியிருந்தேன். போகன் வந்து எனக்கு அப்போ பிளாக்ஸ் மூலமாக பழக்கமாகி இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் அப்படின்னு. இந்த மாதிரி கதை நான் வாசித்ததே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு, பிரமாதமான கதை அப்படின்னு சொன்னதை அன்னைக்கு தான் ஓகே நம்மளாலையும் சிறுகதைகள் எழுத முடியுதுன்னு. அதே கதையை சுகுமாரன் இது கதையே இல்லடான்னு தூக்கி போட்டார். 2 விதமான விமர்சனமும் அதுக்கு வந்துச்சு. ஆனால் நம்மளால் எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உருவான காலகட்டம் அதுதான். அப்போ எனக்கு நானே சொல்லிக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, யூனிக்கான கதைகளை எழுதி பழகு. எல்லா கதைகளையும் இப்போது எந்த ஒரு சம்பவத்தையுமே ஒரு கதையாக இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு 10 கதை இருக்கும். அந்த 10 கதையை நீங்கள் எப்படி சொல்கிறீங்கிறது இருக்குல்ல, அது நம்ம கவனமாக இருக்கணும். இது ரெப்படிட்டிவ் அப்படின்னோ அல்லது இந்த கதை மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் நமக்கான ஒரு தனித்துவமானது. அந்த நேரத்தில் எனக்கு மிக நெருக்கமாக நான் உணர்ந்தது யாருன்னா ஆல்ஃபர் காமியூ. காமியூவோட அந்நியன் அதில் வந்து அந்த எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்ட் கிரைசிஸ் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. என்னுடைய எல்லா கதைகள்லையும் அந்த அபத்த கோட்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வந்து ஒரு ஊடுபாவு மாதிரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு லைன்னா அந்த அபத்தம் தான். எனக்கு பெரிய கேள்வி கடவுள் மேலே இருக்குது. ஒரு 3 வயசு குழந்தைய சாக விட்டுட்டு துடிக்க சாக விட்டுட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படிலாம் ஒன்று இல்லவே இல்லை தானே. ஆனாலும் ஏன் மக்கள் அது பின்னாடி ஓடுறாங்க? ஏன் லைஃப் இவ்வளோ அப்சர்டாக இருக்குது? இந்த மாதிரியான கேள்விகள் இதைத்தான் நான் கதைகளாக்குறேன். என்னுடைய எல்லா கதைகளுக்கு பின்னாடியும் இந்த மாதிரியான அடிப்படை கேள்வி இது தான், ஒய் லைஃப் இஸ் ஸோ அப்சர்ட். இதை முதல்ல கேட்டவங்கிற விதத்தில் எனக்கு காமியூ மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்குது. எல்லாரையும் விட நான் என்னுடைய இன்னொரு பேட்டியில் கூட தஸ்தாவேஸ்கி வாசிச்சிருக்கீங்களாங்க, நான் ஒரு வரி கூட வாசிச்சதில்லை. ரஷ்யன் லிட்ரேச்சர் எனக்கு பெரிய அளவில் நெருக்கமாக இருந்ததே இல்லை. ஆனால் யூரோப்பியன் லிட்ரேச்சர் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது. மேபி அவங்க சந்தித்த அந்த வேர்ல்ட் வார் சார்ந்த விஷயங்கள், அது உண்டாக்கின க்ரைசிஸ், இன்றைக்கு வரைக்கும் அதிலிருந்து மீண்டுட்டோமான்னு கேட்டால் இல்லை. ஒரு சமூகமாக சந்தித்த சிக்கல்களை இன்றைக்கி நம்ம தனி மனிதனாக சந்திச்சிட்ருக்குறோம். இன்னொன்று லிட்ரேச்சர் பேசுகிறவங்க வந்து தனி மனிதனின் அக உலகம் அப்படி இப்படின்னு நம்ம சொன்னாலும் அதை தாண்டி இந்த சமூகத்தோட நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த வெறுப்பு அதே எல்லாத்தையும் தான் நான் எழுத பார்க்குறேன் கதைகளாக. ஏன் ரெயின்போ மொழிபெயர்த்தேன் அப்படின்னா அதுதான். பிரம்மராஜன் அதை வந்து குறிப்பிட்டு சொன்னார். அவனுடைய கதைகளை நான் வாசிச்சிருக்கிறேன், அதில் ஒரு மனித வெறுப்பு இருக்குது. இந்த அளவுக்கு மனித வெறுப்பு வந்து உச்சத்தில் இருந்த ஒரு கலைஞன் ரெயின்போ, அவனை நீ கண்டிப்பாக வாசிக்கணும், அவனோட சீசன் இன் ஹெல்லை நீ மொழிபெயர்க்கணும்னு எனக்கு பிரம்மராஜன் தான் சொன்னார். நான் மொழிபெயர்த்த சில டெக்ஸ்ட்டில் நம்ம போர்கேஸ் சொன்னேன் இல்லைங்களா, போர்கேஸ் வந்து ஒரு சவாலான சந்தோஷமான கொண்டாட்டமான ஒன்றுனா ரொம்ப வலிமிகுந்த ஒன்று அப்படின்னா சீசன் இன் ஹெல், நரகத்தில் ஒரு பருவகாலம்னு சொல்லிட்டு ரெயின்போவை மொழிபெயர்த்தது. அந்த காலகட்டத்தில் வந்து நான் உடல் ரீதியாக ரொம்ப சிக்கலில் இருந்தேன். எனக்கு ஒரு சர்ஜரி நடந்தது. அதோடு சேர்ந்து அந்த பெயின், லிட்ரேச்சர் ஏதோ ஒரு விதத்தில் தனி மனித வாழ்க்கையோடையும் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது. அதை தனியாக நம்மளால் பிரித்து சொல்லிட முடியுமான்னு எனக்கு தெரியலை. ஆனால் அதை ஒத்துக்கிட்டு அதோட போகிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கான இடத்த கண்டிப்பாக லிட்ரேச்சர் தரும்னு நான் நம்புகிறேன். எனக்கு முன்னோடிகள்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த பிரின்சிபல்ஸை கடைசி வரைக்கும் நம்ம விட்டுறக்கூடாது. சிற்றிதழ் சார்ந்து இயங்கணும், அந்த சிற்றிதழ் மனநிலையை தக்க வச்சுக்கணும். நிறைய இன்றைக்கு வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ எம் ஸ்டிக்கிங் ஆன் டு இட்.
நடுவில் அந்த பிளாகை பற்றி சொன்னீங்க. பிளாக் நான் சொன்னேன் இல்லைங்களா, 2004 தான் எனக்கு வந்து லிட்ரேச்சர் அறிமுகமாகுது. 2006 தான் கம்ப்யூட்டரில் வந்து தமிழில் எழுதுகிறாங்கங்கிறதே எனக்கு தெரியும். அப்போது வந்து ஒரு 3 பேர் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச சூப்பர் ஸ்டார்ஸாக இருந்தாங்க. லக்கி லுக், அத்திஷா, பரிசல் கிருஷ்ணா. இந்த 3 பேரை பார்த்துட்டு தான் பிளாக்னு ஒன்று எழுத முடியும்னே எனக்கெல்லாம் தெரியும். பிளாகர்ஸ் இந்த பக்கம்னா சாரு அந்த சமயத்தில் ரொம்ப பீக்கில் இருந்தார். அவரோட குட்டி கதைகள் 108ன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் தான் நான் கோணல் பக்கங்களில் வந்துச்சு அது இல்லையா? இல்லை, அதை வந்து காமரூப கதைகள்னு ஒரு நாவலாக வெளியிட்டார். அப்போ நான் பிளாக் வந்து 2006 கடைசியில் ஆரம்பித்தா எனக்கு தமிழ் மனமும் தெரியாது, எதுவும் தெரியாது. நானாக எழுதி நானாக பார்த்துக்குவேன். யாரும் கமெண்ட்டும் போட மாட்டாங்க, எதுவும் தெரியாது. சரி எழுதலாம் வேண்டாம், நமக்கு வரல, எவனும் வாசிக்கலை, விட்டுறலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது 31 டிசம்பர் 2006 ஒரு போஸ்ட்டுக்கு கீழே பாண்டியரே என்ன கொடுமை இதுன்னு சொல்லிட்டு பிரேம்குமார் சண்முகமணி அப்படின்னு யூஎஸில் இருக்கார் அந்த நண்பர், எனக்கு யாருன்னே தெரியாது. அந்த ஆள் போட்ட ஒரு கமெண்ட்டு. அடுத்த நாள் காலையில் சாரு நான் அவருக்கு எழுதின ஒரு லெட்டரை தன்னோட பிளாகில் பப்ளிஷ் பண்ணார். என்னால் 0 டிகிரியை வந்து ஒரு நடுக்கம் இல்லாமல் வாசிக்கவே முடியல. இது என்ன ஃபார்மேட்னு எனக்கு புரியலை. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது. அதுக்காக நான் உங்களுக்கு ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன் மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று போட்டிருந்தேன். அதை பப்ளிஷ் பண்ணியிருந்தார். இந்த 2 விஷயங்களும் தான் சரி தொடர்ந்து நம்ம எழுதலாம், ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2009 வரைக்குமே பிளாகில் சினிமா விமர்சனம், அன்றைக்கி பிளாகில் என்னென்ன இருந்துச்சோ எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு தான் இருந்தேன். சிற்றிதழ் சூழல் இலக்கியம் அப்படின்னு வந்த பிறகு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி தீவிரத்தன்மை அது அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்குற மக்களும் இருக்கிறாங்க. நம்ம அதை நம்புகிறோம், தீவிரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு நம்புகிறோம். அது சார்ந்து அப்படியே எழுத்து, அதுக்கப்புறம் சிற்றிதழ், நம்ம வந்து ஒரு வலசை இஷ்யூஸ் நடத்துகிறோம் அப்படின்னா அது அப்படியே வேற ஒரு வழியில் வந்துருச்சு. அதிஷா ஒவ்வொரு புத்தக கண்காட்சியிலையும் பார்க்கும்போது இங்கே நீ ஒழுங்காக தானே கமர்ஷியலாக எழுதிட்டு இருந்த, எதுக்கு தேவையில்லாமல் இந்த பக்கம் போனேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்கிறாரு. பிடிச்சி வந்தாச்சு, இனி அதுதான் லைஃபினுடைய ஒரு இன்டெக்ரல் பார்ட்டுன்னு ஆயிடுச்சு. அப்படி தான் வந்தது இது. நீங்கள் ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருக்கிறதுனால நீங்கள் தமிழில் மொழிபெயர்த்த நிறைய படைப்புகளை படிக்கிறது உண்டு. ஈவன் உங்கள் மொழிபெயர்ப்பில் வந்த பிழையை கூட நீங்கள் சொன்னீங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்க்குற இது தப்பாக இருக்குங்கிறத மொழிபெயர்ப்பாளர்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கிறது உண்டு. அந்த மாதிரி என்னென்ன மாதிரியான பிழைகள்லாம் மேக்ஸிமம் வரும்? இல்லை, மொழிபெயர்ப்பாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பாளர்கள்னால் எந்த பிரச்சனையும் கிடையாது. பாசதா இருக்கார், எல் சுபத்ரா, ஷஹிதா, இந்த மாதிரியான நண்பர்கள் இருக்கும்போது நமக்குள்ளே நம்ம விளையாட்டாக பேசிக்கிற அதே நேரத்தில் இந்த விஷயத்தை இன்னும் நல்லா செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். சிறுகதைகள் மொழிபெயர்க்கும் போது அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் எடிட் பண்ணுறது பெரிய பிரச்சனை கிடையாது. அதில் நம்ம வாசிக்கும் போது நம்மளால் தவறுகளை சொல்லிட முடியும். ஆனால் அதை சொன்னால் ஏற்றுக்கக்கூடிய மனநிலை எல்லா மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. சில நேரங்களில் மூர்க்கமாக எதிர்வினை ஆற்றக்கூடிய நண்பர்கள் கூட இருக்காங்க. ஒரு மொழிபெயர்ப்பு எந்த அளவுக்கு நம்ம வாசிக்கிற ஒரிஜினல் டெக்ஸ்ட்டுக்கு நெருக்கமாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்புகிறேன். அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு அர்ப்பணிப்போடு இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களை ஒரு மொழிபெயர்ப்பு ஏமாற்றலாம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நான் மொழிபெயர்த்தில் இருந்து சொல்கிறேன். கற்பனையான உயிர்களின் புத்தகம் போர்கேஸில் வந்துட்டு ஒரு குட்டி சாப்டர் ஒன்று இருக்குது. அது முழுக்கவே என்னன்னு பார்த்தீங்கன்னா உலக இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வினோதமான உயிரினங்கள், வினோதமான மனிதர்களை பற்றின ஒரு தொகுப்பு. அதில் லேம்டு வாவ்னிக்ஸ், LAMED, லேம்டு, WOVNICKS, லேம்டு வாவ்னிக்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்குது. அது ஒரு 36 மனிதர்களை பற்றின குறிப்பு. அந்த 36 மனிதர்கள் வந்து இந்த உலகத்தை தாங்கி பிடித்திருக்கக்கூடிய நீதிமான்கள். அவங்கள ஒருத்தர் தெரியாது, ஆனால் அவங்க தான் கடவுள்கிட்ட மனிதர்களுடைய தவறுகளை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு வருது. ரொம்ப எளிமையான ஒரு குறிப்பு தான். அதை வாசித்து முடிக்கும்போது எனக்கு பெரிய குழப்பமாகுது. இதில் எதுக்காக இவர் லேம்டு வாவ்னிக்ஸ், லேம்டு அப்படின்னா முடமான, உடல் முடமான. அப்போ நம்ம மொழிபெயர்க்கணும்னா முடமான வாவ்னிக்குகள் மொழிபெயர்க்கணும். ஆனால் இதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது அந்த ஒரே ஒரு வரியில் போர்கேஸ் வந்து எவ்வளோ பெரிய சேட்டை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. லமேத் அப்படிங்கிற வார்த்தைக்கு க்ரீக்கில் 30 அப்படின்னு அர்த்தம். ஓ, இல்லை மீடினா லமேத். லமேத், லேம்டு இல்லை, அது லமேத். வாவ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜெர்மன் வேர்டோட மறு, WUV. அதனுடைய அர்த்தம் 6. 36. நிக்ஸ் அப்படிங்கிறது ரஷ்ய மொழியில் மனிதர்கள்.
அப்போ 3 வெவ்வேறு மொழிகளில் இருக்கக்கூடிய 3 வார்த்தைகளை இணைச்சு அந்த ஆள் ஒரு புது வார்த்தையவே உருவாக்குறான். லேம்ட் வாவ்னிக்ஸ் அப்படின்னு வாசிங்கன்னா நீங்கள் ஏமாந்து போயிடுறீங்க. லமேத் வாவ்னிக்குகள் 36 மனிதர்கள் அல்லது 36 நீதிமான்கள். இதுதான் அவர் வைக்க வந்த தலைப்பு. பட் இது அவருக்கு சொன்னால் தானே தெரியும். இப்படியெல்லாம் வச்சு நம்மளை போட்டு நீங்கள் மொழி ஒரு வாசகனுக்கு நீங்கள் வேறு என்ன மாதிரியான சவால் கொடுத்துட முடியும்? ஒரு இலக்கியம் அப்படிங்கிறது நீங்கள் வாசிச்சுட்டு ஆமாம் இன்றைக்கி நல்லா இருந்துச்சு சந்தோஷம் அப்படின்ட்டு கிளம்பி போகிறதோ, அல்லது என்ன வந்து அதனோட பொருத்தி பார்க்க முடிஞ்சுது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு கடந்து போகிற ஒன்றும் இல்லைல்ல. அதை தாண்டியும் 2 விஷயம் இருக்குது பரிசல். ஒன்று வந்து என்னென்னா, அறிவிலிருந்து ஒரு படைப்பை அணுகுவது, மனதிலிருந்து ஒரு படைப்பை அணுகுவது. போர்கேஸ் வந்து அதில் பெரும்பாலும் அறிவு பக்கம் சாயிறார். அவருடைய கதைகள், பெரும்பாலான கதைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சவால், இதில் என்ன தாண்டா இருக்குது அப்படிங்கிற கேள்வியை உங்களை கேட்க வைக்கிறாரு. ஓப்பன் ஃபாரமில் ஒத்துக்கிறேன். போர்ஹேஸை படிக்க முடிஞ்சதில்லை. என்றைக்கா ஒரு நாள் நான் படிக்கணுங்கிற ஆசையில் பிரம்மராஜனோட முழு தொகுப்பும் வச்சுருக்கேன். உங்களோட அந்த கற்பனை உயிர்களும் வச்சுருக்கேன். நீங்கள் பிரம்மராஜனுடைய கட்டுரைகள் எல்லாமே படிச்சிங்க அப்படின்னா போர்கேஸனுடைய உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய திறவுகோலாக இருக்கும். அவர் வந்து அன்னைக்கு சூழல், அங்கே தென் அமெரிக்காவில் நிலவிக்கிட்டு இருந்த அரசியல் சூழலை தான் பகடி பண்ணுறார். ஆனால் அதுக்கு அவர் எடுத்துக்கிறது எல்லாமே புராதனம். அவர் இந்தியாவை பற்றி பேசுகிறாரு, அராப்ஸை பற்றி பேசுகிறாரு, எல்லா விதமான புராணிகங்களில் இருந்து அவர் தனக்கான டூல்ஸை எடுத்துகிட்டு வந்துடுறார். அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற விஷயம் என்னங்கிறத தேடி கண்டுபிடிக்கிறது. நீங்கள் ஒரு ரைட்டராக, ஒரு எழுத்தாளனா ரொம்ப ஈஸியாக போர்கேஸ்ட்டை ஏமாந்துடலாம். இந்த மாதிரி நம்மளும் ஒரு கதை எழுதி பார்க்கலாமேன்னு தோணும். ஆனால் அதோட எழுதுறது சாத்தியமே கிடையாது. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். போர்கேஸால் நல்ல பாதிக்கப்பட்டு நல்ல கதைகள் எழுதக்கூடிய ஆள்னா சமீபமாக நான் சொல்கிறது வந்து பாலசுப்ரமணியன் பொன்ராஜ். அவரோட துரதிர்ஷ்டம் பிடித்த கப்பலின் கதை வந்து தமிழில் எழுதப்பட்ட மிக முக்கியமான சிறுகதை தொகுப்புகளில் ஒன்று. அவர்கிட்ட நேரடியாக போர்கேஸோட இம்பேக்டை நம்ம பார்க்க முடியுது. அதை சரியாகவும் அவர் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய வாசிப்பு, அவர் வந்து ஆங்கிலத்தில் நிறைய வாசிக்கிறார், குறிப்பாக தத்துவம் சார்ந்து நிறைய வாசிக்கிறார். அதை எல்லாத்தையும் கதையாக ஒரு புனைவாக மாற்றுறது அவருக்கு சாத்தியமாகுது. போர்கேஸில் இருக்கிற பெரிய சவால் அதுதான். அவர் வாசகனை வந்து தன்னோட ஒரு சமருக்கு அழைக்கிறார். இங்கே வா, நான் இவ்வளோ பண்ணியிருக்கிறேன், முடிஞ்சால் நீ கண்டுபிடியும் அப்படிங்கிற ஒரு, அது நமக்கு ஒரு ரீடராக ஒரு குதூகலம் வரும்ல. இந்த லேமடு இதுக்கு இது கண்டுபிடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு டிரான்ஸ்லேட்டராக நான் ஒன்று பண்ணிட்டேன்டா அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும்ல. இது வரைக்கும் இதை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, தமிழில் நம்ம இதை கண்டுபிடிச்சி சொல்கிறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும்ல. அது இருந்தது, அது நிஜமாகவே இருந்தது. எல்லா கதைகள்லையுமே நம்ம ஒரு மொழிபெயர்த்து முடிக்கும்போது, இப்போ நான் அந்த பெஞ்சமின் ஜெக்கின் கதை பற்றி சொன்னேன் இல்லைங்களா, அது ஒரு உணர்வுபூர்வமான கதை, மனதிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு கதை. இப்போ ரெண்டு விதமான கதைகளையும் நம்ம சந்திக்க நேரும்போது மொழிபெயர்ப்பாளராக சந்தோஷப்படுறோம், எழுத்தாளனா இன்னொரு பக்கம் நமக்கான இன்புட்ஸ் இன்னும் கிடச்சிக்கிட்டே இருக்குல்ல. அது நமக்கு ஒரு பெரிய வரம் தான். இந்த பிழைகளை பற்றி சொன்னீங்க. பிழைகள் பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய போய்கிட்டே தான் இருக்கும். தமிழ் சூழலில் நிறைய பேசிட்டாங்க. ஒரு எக் பிளான்ட் அப்படிங்கிறத முட்டை செடி அப்படின்னு மொழிபெயர்த்த கத்திரிக்காய் தான். அது கத்திரிக்காய். இன்னொன்று நான் சொல்லலாம், இது கல்குதிரையில் வந்த ஒரு கதை சரிங்களா. ஹூலியோ கொர்த்தசாரோட ஒரு கதை, நைட் ஃபேஸ் ஆஃப் FACEOFF. அது கதை என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு ஆக்சிடெண்ட் ஆன ஒருத்தன் ஆம்புலன்ஸில் போயிட்டுருக்கிறான். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மாயன் கல்ச்சரில் அந்த இன்கா கோயிலுக்கு முன்னாடி ஒருத்தனை பலி கொடுக்க போகிறாங்க. இவனோட கனவில் அவன் வரானா அல்லது அவனோட கனவில் இவன் வரானாங்கிறது கடைசி வரைக்கும் நம்ம கதைக்கு தெரியாது. கொர்த்தசாரோட பெரும்பாலான கதைகள் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த கதைகள் எல்லாமே வாசிக்கிறவனோட தலைக்குள்ளே நிகழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. மேன்கஸ்பியஸ்னு ஒரு கதை, பிரமாதமான கதை, வினோதமான மிருகங்களை பாதுகாத்து ஒரு பண்ணை மாதிரி வச்சுட்ருக்கிற ஒருத்தனோட கதை. அந்த கதையினுடைய கடைசி வரியில் தான் அந்த மொத்த கதையும் அவனோட தலைக்குள்ளே நிகழுதுன்னு நமக்கு தெரியும். அவன் ஒரு மனம் பிறந்தவன், அவனோட கதை, அவன் சொல்கிற கதை அவன் தலைக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரியான கதைகள் கொர்த்தசார் எழுதியிருக்கார். இந்த கதையோட தலைப்பு நைட் ஃபேஸ் ஆஃப். நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இரவை எதிர்கொள்ளுதல். ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி என்ன நடக்குதுன்னு தெரியாது. நாளைக்கு என்ன கதைன்னு சொன்னீங்க? நைட் ஃபேஸ் ஆஃப் ஹூலியோ கொர்த்தசார், அந்த மாயன் ஆம்புலன்ஸ் அந்த கதை. இதை வந்து இரவு முகம் மேலே அப்படின்னு மொழிபெயர்க்கிறோம். நைட் ஃபேஸ் ஆஃப். அப்போ ஒரு வார்த்தையை, அதற்கு ஈடான வார்த்தையை நான் கொண்டு வந்துடுறது வேற, அதனுடைய புரிதல் என்னவா இருக்குது, பொருளை சரியாக கொடுக்குறது.
இன்னொன்று கூட நான் சொல்ல முடியும். ஒருத்தன் ஒரு முற்றத்தில் உட்காந்துருக்கும்போது இட் வாஸ் அ வேவி பிளேஸ் அப்படிங்கிறத, அலையடிக்கும் ஒரு இடத்தில் அவன் அமர்ந்திருந்தான் அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பு வருது. எந்த முற்றத்தில் வீட்டில் அலையடிச்சிட போகுது? அப்போ அது என்னென்னா ரொம்ப எளிதானது தான். பள்ளமும் மேடுமாக இருக்கக்கூடிய, மேலும் கீழுமாக இருக்கக்கூடிய ஒரு மண் தரை, அப்படி வேணால் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ மொழிபெயர்ப்பில் இருக்கிற சிக்கல் இதுதான். எனக்கு மொழி தெரியும், எந்த அளவுக்கு தெரியும், இலக்கிய பரிச்சயம் எந்த அளவுக்கு இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தன்னிறைவு தரும் சூழலில் தான் நம்ம மொழிபெயர்ப்பில் ஈடுபட முடியும். எனக்கு தமிழும் தெரியும், இங்கிலீஷும் தெரியுங்கிறதுக்காக மொழிபெயர்ப்புக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, லிட்ரேச்சர் பற்றின பரிச்சயம் இல்லாமல் வந்தோன்னா கண்டிப்பாக மொழி நம்மளை கைவிட்டுரும். அதற்கான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தமிழில் இருக்குது. அதை எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணி, இன்றைக்கி நிறைய மொழிபெயர்ப்பு வருது. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா மொழிபெயர்ப்புகள் நிறைய வருது. லிட்ரேச்சர்லேருந்து வருது, பொலிட்டிக்கல்லேருந்து வருது. அதில் எத்தனை கனெக்ட் ஆகுது, அதில் எத்தனை பேசப்படுது? குறைந்தபட்சம் ஒரு 4-5 புத்தகங்களாவது முக்கியமான புத்தகங்கள். இந்த சூழலுக்குள்ளே தான் நானும் இருக்கிறேன். அப்போ என்ன பண்ணிகிட்ருக்குறோங்கிற ஒரு பெரிய கேள்வியும் இருக்குது. வாசிப்பாங்க, இது மொழிபெயர்ப்புக்கு மட்டும் கிடையாது, தமிழ் சூழல்லே அதுதான். வாசிப்பாங்க, ஆனால் வாசிக்கிறத பகிர்ந்துக்கக்கூடிய, இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆட்களே ரொம்ப கம்மியாயிட்டாங்க. என்னை பற்றி நீங்கள் பேசணுன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு குழு மனப்பான்மை அதெல்லாம் வந்திருக்கு. அதையெல்லாம் மீறி தான் இலக்கியம் நிற்கும் அப்படின்னு நம்புகிறேன். வெறும் நேம் ட்ராப்பிங்காக மட்டும் போகுது இல்லையா? மீன்ஸ் எனக்கு நான் போர்ஹேஸ் படித்ததில்லை, நான் உண்மையாக ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த பேர் தெரியும் அப்படிங்கிறதோட நான் திருப்தி இல்லை. இன்றைக்கி லாஸ்ட்டு 10 இயர்ஸில் சோஷியல் மீடியா பண்ணியிருக்கிற விஷயமா நான் அதை தான் பார்க்குறேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது தேடல் இல்லைன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? இன்றைக்கி லிட்ரேச்சரை வந்து எனக்கான ஒரு ஐடென்டிட்டியாக மாற்றிக்கிற ஒரு சூழல் இருக்குது. ஒரு 10 பேர் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் ஒரு எழுத்தாளன், எனக்கு இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிறது வந்து ஒரு பெருமை மிகுந்த விஷயமாக மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி எல்லாருமே எழுத முடியும். ஃபேஸ்புக்கில் ஒரு ஒரு 2 பக்கத்துக்கு எல்லாருமே எழுத முடியும். நான் ஒரு 4 பேரை படிக்கிறேன். ஃபேஸ்புக்கில் இன்றைக்கி எல்லா ரைட்டர்ஸும் இருக்கிறாங்க, நான் அவங்கள ஃபாலோ பண்ணுறேன், அவங்க என்னுடைய ஒரு பதிவுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ நானும் ஒரு எழுத்தாளன். அப்போ அது எனக்கான அடையாளமாக மாறுதுல. இந்த அடையாள சிக்கல் வந்து இலக்கியத்துக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அது விளங்காது. இலக்கியம் யாருக்குமான அடையாளமாலாம் இருக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக தானே அது இருக்குது. அதை நம்பி, ஏன்னா தமிழில் எழுதுகிறவங்களுக்கு எந்த விதமான அங்கீகாரமோ பணமோ எதுவுமே கிடைக்காதுன்னு தெரிஞ்சு இதை எழுத வர்றவங்க, அப்படி வரும்போது அதை நம்பி வர்றவங்க இன்னும் இருக்காங்க. இந்த பெரிய ஒரு கடலில் அவங்க காணாமல் போயிடுறாங்கங்கிற பயமும் எனக்கு இருக்குது. இதுக்கு யாரை தப்பு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இட் இஸ் ஹேப்பனிங் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஐஸ். நீங்கள் இந்த போர்ஹேஸோட புத்தகம் வந்து கட்டுரைகள் இல்லையா? இல்லை, அது புனைவுன்னு தான் சொல்லணும். அது எந்த விதத்துலையும் வந்து கட்டுரைகளில் சேர்க்க முடியாது. அவர் வந்து ஒரு புத்தகத்தில் இந்த மாதிரி ஒரு கதை இருந்ததுன்னு சொல்கிறாரு. ஆனால் அப்படி தேடி போய் பார்த்தோன்னா அப்படி ஒரு புத்தகம் இல்லை. அந்த மாதிரி ஒரு புத்தகமே கிடையாது. அவர் வந்து தன்னோட கற்பனையில் ஒரு புத்தகத்தை உருவாக்குறாரு. அந்த புத்தகத்தில் இருந்து ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு, ஒரு மிருகத்தை சொல்கிறாரு, அல்லது ஒரு மனித வடிவத்தை சொல்கிறாரு. உண்மையில் அப்படி இருக்கான்னு தேடி பார்த்தா இல்லை, இருக்கிறதையும் சொல்கிறாரு, இல்லாததே சொல்கிறாரு. அப்போ அந்த புத்தகத்தை வந்து நீங்கள் கட்டுரைன்னு சுருக்கிட முடியாது. அது வந்து அது ஒரு புனைவு வடிவம். அந்த புனைவு வடிவத்தில் நம்ம இந்திய துன்பங்களை சேர்ந்த நாகர்களை பற்றி சொல்கிறாரு, கருடன் பற்றி சொல்கிறாரு. இதெல்லாம் எங்கேருந்து கிடச்சிருக்க முடியும்? கண்டிப்பாக நம்ம இந்தியன் லிட்ரேச்சர்லேருந்து தான் கிடச்சிருக்கும். நாகர்களை பற்றின ரொம்ப பிரமாதமான ஒரு கதை, அதை வந்து அசோக சக்கரவர்த்தியினுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்கிறாரு. அசோகர் வந்து மாறுவேஷம் போட்டுட்டு நகர்வலம் போகும்போது ஒரு அற்புதமான கோட்டையை பார்க்குறார். இந்த கோட்டை இருக்கிற இடத்த இடிச்சிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு அழகான காவல் கோபுரம் கட்டலாம், அது வந்து நம்ம ஊருக்கே ரொம்ப அழகாக இருக்கும்னு அவர் நினைக்கும்போது, நீங்கள் அப்படி நினைக்காதீங்க அரசே அப்படின்னு சொன்னால் பின்னாடி வந்து ஒரு அந்தனர் நிற்கிறார். ஏன் அப்படி சொல்கிற, என் மனசுக்குள்ளே தெரிஞ்சது உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு உடனே நீங்கள் வாங்க அப்படின்னு அந்த கோட்டையை போய் சுற்றி காட்டுறார். அங்கே வந்து விலை மதிப்பிட முடியாத பல பொருட்கள், பல பொக்கிஷங்கள் எல்லாம் இருக்குது. இதை எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் நீ வந்து இந்த கோட்டையை உன்னுடைய காவல் கோபுரத்தை நீ கட்டணுமா அப்படின்னு கேட்கும்போது, என்னால் சத்தியமாக முடியாது, இவ்வளோ அற்புதமான ஒரு இடம், இதை நான் அழிக்க மாட்டேன். அதெல்லாம் சரி, இதை எனக்கு சொல்கிறீங்களே, நீங்கள் யார் அப்படின்னு திரும்பி பார்த்தா அவர் நின்ன இடத்துல ஒரு பாம்பு ஊர்ந்து போகுது. இந்த கதையை சொல்லி
நாகர்கள் என்னவாக இருந்தாங்க, நாகர்களுக்கு 2 முக்கியமான புத்தகங்கள் இருந்தது, அதில் ஒரு புத்தகத்தை பாதாள லோகத்தில் வச்சு நாகர்கள் பாதுகாத்து வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு புனைவை அவர் உருவாக்குறாரு. இதில் எது வரலாற்றிலிருந்து எடுக்கப்பட்டது, எது அவராக எழுதுனது, இதை நீங்கள் பிரித்து உணர முடியாது. இது ஒரு சாம்பிள். கிட்டத்தட்ட 120 இன்ஸ்டன்சஸ் இந்த மாதிரி அவர் கொடுக்குறாரு. நம்ம கேள்வியே படாத மிருகங்களை பற்றி, நமக்கு நல்லா தெரிஞ்ச மினோட்டார், அப்புறம் கருடன், இது எல்லாத்தையுமே நமக்கு தெரிஞ்சது, இதை எல்லாத்தையும் அவர் சொல்கிறாரு. அது ஒரு வித்தியாசமான வாசிப்பு அனுபவம் அந்த புத்தகம். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் வாசிங்க. ஓகே, இப்போ மீண்டும் உங்களோட எழுத்தாளர் காப்பாவுக்கு வருவோம். இதுக்கு அடுத்தது நீங்கள் இன்னொரு பெரிய ஒரு நாவலை மொழிபெயர்த்துட்ருக்கீங்கன்னு சொன்னீங்க. அதுக்கு நடுவுலையும் சிறுகதைகள் எழுதுவீங்கன்னு எழுத முடியாது பரிசல். ஒரு ஒர்க்கு நம்ம டிரான்ஸ்லேஷன் உட்காந்துட்டோம்னா அதை முடிக்கிற வரைக்கும் நான் வேறு எதுவும் பண்ண மாட்டேன். நான் அதில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டிஞ்சன்ட்டான ஆள் தான். எனக்கு ஒரு ஒர்க் இதுதான் அப்படின்னா அதை முடிக்கிற வரைக்கும் வேறு பேரலாக செய்வாங்க, நம்ம நண்பர்களே செய்வாங்க. ஒரு 2-3 கதைகளை மொழிபெயர்க்கிறோம் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அது முடியாது. ஒரு ஒர்க்குனா இதுதான், இதை முடித்த பிறகு தான் நான் அடுத்து எதுக்கு நகர முடியும். அப்போ இதுக்கு நடுவில் இடைவெளியில் நான் என்ன பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னா கதைகளை சேகரம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்படி தான் நான் சொல்லுவேன். எனக்கு ஒரு கதையை உட்காந்து எழுதுறதுக்கு முன்னாடி அந்த கதை எனக்குள்ளே முழுசாக ஒரு வடிவத்துக்கு வந்துடணும். நான் என்ன எழுத போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சிடும். அதன் பிறகு அதில் சில விஷயங்கள் ஆட் ஆகலாம். ஆனால் என்ன எழுத போகிறேன், என்ன வடிவத்தில் சொல்ல போகிறேங்கிறது தெரிஞ்சிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இப்போ 2வது தொகுப்பில் ஒரு சாகசக்காரனின் கதைங்கிற தலைப்பு கதை, அதில் வந்து 4 டிஃப்ரெண்ட் ஃப்ரேசஸ் வரும். முதல் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடு வெட்டுற கூடத்தில் வேலை பார்க்குற ஒருத்தனை பற்றின ஒரு போர்ஷன் வரும். நியூசிலாந்தில் டைரிஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் பால் கறக்கிறதுக்காக கண்ணுக்குட்டிகளை வந்து அது பிறந்து கொஞ்ச நாள்லேயே வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா கசாப்பு போட்டுடுறாங்க. எதுக்காகனா பால் கறக்கிறதுக்காக. இது வந்து கன்றுக்குட்டிகள் கொடுக்க முடியாது. இதை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி நான் பார்க்குறேன். 2011 தேனியில் நடந்த ஒரு இலக்கிய கூட்டத்தில் முருகேச பாண்டியன் பர்சனலாக பேசும்போது சின்ன வயசில் தான் பார்த்த ஒரு சாகசக்காரனை பற்றி சொல்கிறாரு. ஒரு பெரிய பானை, அதை வந்து ட்ரைசைக்கிளில் தள்ளிட்டு ஒருத்தன் வருவான், அதுக்குள்ளேருந்து பாம்பை எடுத்து வாயில் போட்டு முழுங்குவான். ஒரு 4 பாம்பை முழுங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பாம்பை மறுபடியும் அவன் வெளியில் எடுத்து உயிரோடு இருக்கிற அந்த பாம்பை காமிப்பான். அது எனக்குள்ளே அப்படியே சேகரமாயிருச்சு. இது நடந்தது 2011. 2015 வெப்துனியாவில் ஒரே ஒரு வரி கடந்து போகிற ஒரு லைன் பார்க்குறேன். ஒரு ஆள் வந்து தன்னோட தலைமுடியை கயத்தில் கட்டிக்கிட்டு ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு நடந்து போகிறாரு. அப்படி போகும்போது என்ன ஆயிடுதுன்னா அந்த தலையில் இருந்த கயிறு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி கழுத்தை இறுக்கி அவன் அந்த இடத்துல ஊசலாடிக்கிட்டு இருக்கிறான். கீழே மக்கள் கைத்தட்டிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அந்த இமேஜ், அந்த வலியும் பயமும் ரொம்ப பெருசு. எனக்கு அவன் ஒரு எழுத்தாளன். அவன் என்ன ஆசைப்பட்றான், நான் எழுதுறத வாசின்னு சொல்கிறான். அது தெரியுதோ தெரியலையோ மேலே அவன் தொங்கிட்டு இருக்கிறான். கீழே கேட்குற அந்த கைத்தட்டலுக்காக அந்த ஒரு இமேஜ், இது எல்லாம் சேர்ந்து கதையாக வந்தது 2017. அப்போ 4 வெவ்வேறு காலகட்டங்களில் நம்ம பார்க்குற விஷயங்களை சேர்த்து ஒரு கதையாக உருவாக்கி ஒரு கொலாஜ் ஆர்டிஸ்ட் மாதிரி அதை ஒரு கதையாக எழுதுறதுக்கு எனக்கு இவ்வளோ ஒரு பீரியட் தேவைப்படுது. நான் கதைகள் கம்மியாக எழுதுறதுக்கான காரணமும் அதுதான். எங்கெங்கேயோ பார்த்த ஒரு விஷயம் இந்த கதைக்குள்ளே வந்து அது உட்காரும். அப்படி உட்காந்து ஆமாம் இது கதை அப்படின்னு எனக்கு நிறைவு தந்துருச்சுன்னா நான் அதை கதையாக எழுதுகிறேன். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அப்போ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, மொழிபெயர்ப்புகள் பண்ணும்போது மொழிபெயர்ப்பு ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். என்னோடய அன்றாட வாழ்க்கையில் நான் சந்திக்கிற விஷயங்கள், என்ன பாதிக்கிற விஷயங்கள், என்னுடைய எல்லா கதைகளுமே ஏதாவது ஒரு இமேஜில் இருந்து வந்தது தான். 4 வருஷம் ஒன்றுமே எழுதாமல் இருந்தேன். 2022 எங்கள் அப்பா இறந்து ஒரு 2 மாதம் கழித்து பெங்களூரில் நான் தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு நாய், பெண் நாய், அப்படியே மல்லாக்க படுத்து தன்னை திறந்து போட்டு கிடந்துச்சு. ஒரு 10-12 குட்டிகள் அது கிட்டக்க பால் குடிச்சிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு உட்காந்து எழுதுனது தான் என்னோடய சுழலும் சக்கரங்கள்னு ஒரு கதை. அந்த இமேஜுக்கும் அந்த கதைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் அந்த இமேஜ் நமக்குள்ளே உருவாக்கக்கூடிய ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, அது எனக்கு ரொம்ப முக்கியம். அப்படி தான் என்னுடைய கதைகள் உருவாகுது. இப்போ வேறு நாட்டு எழுத்தாளர், இப்போ தமிழில் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபேஸ்புக்லேயோ இல்லை நண்பர்களோட இதுலேயோ உங்களுக்கு நிறைய எழுத்தாளர்கள் வராங்க. மேக்ஸிமம் எல்லாருமே இப்போ எழுத்தாளர்கள் தான். வெவ்வேறு நாட்டு எழுத்தாளர்களை எப்படி கண்டடைகிறீங்க? அதுக்கு என்ன ப்ராசஸில்? இப்போது உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் அது என்ன ப்ராசஸாக இருந்தது? ரீடிங் மட்டும்தான். நம்ம அதை வந்து தப்பு தான், ஆனால் டொரண்ட்டில் இருந்து நிறைய புத்தகங்கள் எடுக்கிறோம் இல்லைங்களா. உண்மையிலே அப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். வெறுமனை வாசிச்சுட்டு இருந்தப்போ எழுதணுங்கிற ப்ரெஷர் கிடையாது. இப்போ வந்து அது ஒரு ப்ரெஷர் தான் இல்லையா.
நான் சொன்னேன்ல, நீங்கள் தூங்கும் போதும் காலை ஆட்டிகிட்டே தான் இருக்கணும். நான் இருக்கேன். நான் ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். என்னைய போகிற இடத்துல எல்லாம் மொழிபெயர்ப்பாளர் கார்த்திகை பாண்டியன் சொல்லும்போது எனக்கு, டேய் இல்லைடா இல்ல, நான் ஒரு நான் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். ரைட்டரா அப்படின்னு சொல்லணும்னு. இப்போ 2வது தொகுப்பு படிச்சுட்டு உங்களோட முதல் தொகுப்பு எங்கே கொடுங்க காப்பான்னு கேட்குறவங்க வராங்க. அந்த விதத்தில் சந்தோஷம்தான். ஆனால் அது ஒரு ப்ரெஷர். நம்ம இருக்கோங்கிறத சொல்ல வேண்டியது, நல்ல கதைகள் எழுத வேண்டியது அப்படின்னு. ரீடருக்கு அந்த ப்ரெஷர் கிடையாது, எல்லாமே ப்ளஷர். சந்தோஷமாக வாசிக்கலாம். இந்த கதை நல்லா இருக்குது, படித்து அடுத்த நிமிஷம் கூப்பிட்ருவேன், டே மாப்பிள்ள இந்த கதை நல்லா இருக்குடா, இதை நீ படி. என்னடா நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணித்தரேன் படி. அந்த மாதிரி இருந்த ஒரு காலகட்டம் இன்னுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இங்கே நகர்ந்து வந்தாச்சு. இனி இதில் நம்ம எவ்வளவு சந்தோஷமாக இதை செய்ய முடியும் தான் நம்ம பார்க்கணும். கடைசியாக ஒரு 2 கொஸ்டின் உங்களுக்கு முடிஞ்ச பதிலை சொல்லலாம். ஒரு புத்தகம்னா எதை சொல்லுவீங்க? துணை எழுத்து எஸ் ராமகிருஷ்ணன். ஒரு எழுத்தாளர்? இங்கிலீஷில் ஆல்ஃபர் காமியூ, தமிழில் கோபிகிருஷ்ணன். இடாகினி பேய்களும் டேபிள் டென்னிஸ். அவர் அளவுக்கு நம்மளோட அழுக்குகளை எழுதினவர் யாரும் இல்லைன்னு நான் நம்புகிறேன். என்னோடய கதைகளில் வந்து பேசப்போது மக்கள் திரும்ப திரும்ப நீ குரூயல்ட்டி, நான் அதை ரொம்ப தீவிரமாக நம்புகிறேன். மனிதனுடைய அடிப்படை உணர்வு அன்பு கிடையாது, வன்மம் தான் நான் நம்புகிறேன். இதற்காக நிறைய திட்டு வாங்கியிருக்கிறேன், என் வீடு உட்பட. இல்லை, இந்த 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 கான்வர்சேஷனை கொஞ்சம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஈவன் முடிக்கிறதுனாலும் 15 நாள் முன்னால் பிளாகர்ஸ் மீட்டில் ஜோராம் சுந்தரம் இந்த வார்த்தை சொன்னார், வெறுப்பு தான் மனிதனோட ஆதார உணர்ச்சி அப்படின்னாரு. அப்போ நான் யோசித்து பார்க்கும்போது ஆமாம், எல்லாம் அதாவது நம்ம தீமைன்னு நினைக்கிறதெல்லாம் தான் மனுஷனுக்கு முதல்ல நடக்குது. எடுத்தோன்னே மனுஷன் அழத்தான் செய்கிறான், அப்புறம் தான் சிரிக்கிறான். எடுத்தோன்னே மனுஷன் கோவம் தான் படுறான், அவனுக்கு அன்பெல்லாம் பின்னாடி தான் வருது. ஆக்சுவலாக அது உண்மையா? அது நான் அதை உண்மை நம்புகிறேன். அந்த உண்மையை நம்ப மறுக்கிறோம். அப்படி நம்ப மறுக்கும்போது அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறோம். அதுதான் இந்த அன்பு, காருண்யம், இது எல்லாமே. ஒன்றும் இல்லை, நீங்கள் நடந்து போகிறீங்க, ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட யாசகம் கேட்குறாங்க, எனக்கு அது மிகப்பெரிய குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அவங்க இந்த மாதிரி ரோட்டில் நிற்கிறதுக்கு நானும் ஒரு காரணம்தான் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ரைட். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்து என்னோடய குற்ற உணர்ச்சியை தான் நான் சஃபைஸ் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு வந்து நான் பெரிய அளவில் நான் கொடுக்குற 10 ரூபாங்கிறது அதிகபட்சம் போனால் ஒரு டீ இல்லையா, நான் இன்றைக்கி ஏதோ ஒன்று செஞ்சுட்டேன் அப்படின்னு. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு பிடிக்காத ஒருத்தனுக்கு ஒரு சின்ன ஒரு தவறு நிகழ்ந்தால் கூட நம்ம மனசு எவ்வளோ சந்தோஷப்படுது. அப்போ இது ரெண்டையும் யோசித்து பார்க்கும்போது இந்த அடிப்படையான நீங்கள் சொல்கிற உணர்வுங்கிறது எதுவாக இருக்கும்? அது அன்பாக இருக்க முடியாது. அது நமக்குள்ளே உறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வன்மம் தான், அல்லது அந்த வெறுப்பு தான். மனித வெறுப்புன்னு ஒரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவேன். அதுதான் ஆதார உணர்வுன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய கதைகளில் நான் அதை தான் திரும்ப சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ தான் நடிச்சிங்கனாலும் கடைசியில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மிருகம் வெளியே வந்தே தீரும். அதுதான் அடிப்படை மனித இயல்புன்னு நம்புகிறேன். ஒரு வடிவம் அப்படின்னு அதை சொல்லுவீங்க? நாவல், சிறுகதை, கவிதை, ஷார்ட் ஸ்டோரி. ஷார்ட் ஸ்டோரி. ஐ ஃபீல் வெரி மச் கம்ஃபர்டபுள் வித் ஷார்ட் ஸ்டோரி. ஓகே. ஸோ அடுத்த இந்த நாவல் முடித்த உடனே அடுத்து உங்களோட? நான் சிறுகதைகள் மறுபடி கொஞ்சம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்னென்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா ஏற்கனவே இதெல்லாம் கதையாக எழுதணுங்கிறது வந்துடும் அப்படின்னு. என்னோடய அம்மா வந்து ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 10 days மருத்துவமனையில் இருந்து இறந்து போனாங்க. அந்த மருத்துவமனையில் நான் இருந்த நாட்கள், நான் பார்த்த மனிதர்கள், அதை அடிப்படையாக வச்சு ஒரு கதை எழுதணும். இங்கே நம்மலாம் ஒன்றுமே இல்லை, நம்மலாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறது தான். நான் அது பேர் அவ்வளோ பயமாயிருச்சு. எனக்கு மரணம் ரொம்ப பயமான ஒரு விஷயமா இருக்குது இன்றைக்கு வரைக்கும். அது உறுதின்னு தெரியும், ஆனால் அது எப்படி நிகழுது அப்படிங்கிறத நம்ம கிட்டக்கிருந்து பார்க்குற சில தருணங்கள் வாய்க்குது இல்லையா. என்னுடைய கதைகளோட அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா காமமும் மரணமும். எனக்கு காமம் வந்து ஒரு ஊதி பெருக்கப்பட்ட பலூன் தான். இதுக்காடா நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்னு. ஆனால் அதே ஆப்போசிட் சைடில் மரணம்ங்கிறது சாஸ்வதம், மரணம் இப்படித்தான் எல்லாரும் சொன்னாலும் அது அவ்வளோ பயமுறுத்தக்கூடியதாக இருக்குது. இதைத்தான் நான் திரும்ப திரும்ப என்னுடைய கதைகளில் வேறு மாதிரி எழுதி பார்க்குறேன். இப்போ நான் அடுத்து எழுதணும்னு நினச்சிருக்கிறது, அம்மா கூட இருந்த அந்த 10 நாள், அவங்கள காப்பாற்ற முடியல, அந்த 10 நாள் ஆஸ்பத்திரியில் நான் பார்த்த மனிதர்கள், அதை எழுதணும் அப்படிங்கிறது. ஸோ அகைன் ஒரு சைக்கிள் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் ஆரம்பிச்சிரும் அப்படின்னு தான் நம்புகிறேன். நாவல் ஆசை இருக்குது, ஆனால் எனக்கு உட்காத்தி வச்சு எழுதுறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு காரியம். இப்போ ஷார்ட் ஸ்டோரியாக ஒரு 2 நைட்டு முடிச்சிருவேன். நாவல் அந்த மாதிரி முடியுமான்னு தெரில, ஆனால் அதுவும் ஒரு சவால் தானே. அதுக்குள்ளேயும் என்றைக்காவது ஒரு நாள் இறங்கி ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்குது.
உங்களுடைய முதல் ஆனந்த விகடன் விருதுக்கு அப்புறம் நிறைய விருதுகள், உங்களுக்கு ஆத்மானா விருது உட்பட நிறைய விருதுகள் வாங்கியிருக்கீங்க. விருதுகள் உங்களை எவ்வளோ ஊக்கப்படுத்துது? விருதுகளை பற்றின உங்களோட அபிப்பிராயம் என்ன? விருதுகள் ஒரு விதத்தில் அடையாளம் தான். அது அந்த தனிப்பட்ட மனிதனுக்கான அடையாளம் கிடையாது, அந்த ஒர்க்குக்கான அடையாளம் நான் நினைக்கிறேன். நம்ம இன்னும் கவனமாக இருக்கணுங்கிறத நமக்கு அந்த விருது சொல்லுது. நீ கவனிக்கப்படுறங்கிறத தாண்டி இன்னும் சரியான ஒர்க்கை தேர்ந்தெடுத்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லுது. அப்படி தான் பார்க்க முடியும். மற்றபடி அதனால் பெரிய மாற்றங்கள்லாம் எதுவும் வந்துடக்கூடாது. விருதுகள்னால எந்த மாற்றமும் வந்துடக்கூடாது. நீ யாருக்கு உண்மையாக இருக்கிற உன்னோட இலக்கியத்துக்கு, நீ இந்த விஷயத்தை செய்கிறங்கிறத நாங்களும் கவனிக்கிறோன்னு அப்பப்போ சொல்கிறாங்க. சந்தோஷம். அதை வாங்கிட்டு நம்ம அடுத்த வேலைகளுக்கு போயிடலாம். அதை தாண்டி அதுக்கு இப்போது சொன்னேன் இல்லைங்களா, விருது கிடச்சதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கலெக்ஷன் எருதுக்கு விருது அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய இப்போது 6-7 எடிஷன் வரைக்கும் போயிடுச்சு. அது ஒரு பெரிய விஷயம். தமிழ் இலக்கியத்தில் அது வாய்ப்பே கிடையாது. என்னோட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் 2015 ஆகஸ்ட்டில் வந்தது. 2024 ஜனவரியில் என்னோட 2வது கலெக்ஷன் வர்ற அன்னைக்கு அதனுடைய கடைசி காப்பி வித்துச்சு. 600 புத்தகங்கள். ஒரு கலெக்ஷன் 600 புக்கு விற்கிறதுக்கு 8 வருஷம். இதுதான் இங்கே இருக்கிற சூழல். அப்போ இதில் ஏதோ ஒரு அமைப்பு நம்மளை கண்டுபிடிச்சி விருது கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக சந்தோஷப்பட்டுக்கலாம். அதன் பிறகு நம்ம வேலைகளை பார்க்குறது தான் சரியாக இருக்கும். எழுத்தை தாண்டி உங்களை வசீகரித்த இன்னொரு கலைன்னா எதை சொல்லுவீங்க? மியூசிக். எனக்கு எந்நேரமும் வீட்டில் ஏதாவது ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கணும். ஏதாவது ஒரு பாட்டு. எனக்கு தமிழ் சினிமா இசை ரொம்ப பிடிக்கும். அது தாண்டி ஹிந்தி பாப் இசை, எனக்கு ஹிந்தி தெரியும். அதனால் எனக்கு ஹிந்தி பாப் இசை 90ஸோட கோல்டன் பீரியட் அது. அந்த காலகட்டத்தில் வந்த மியூசிக் ஏதாவது ஒன்று ஓடிட்டே இருக்கும். இது தவிர்த்து கொஞ்சம் நல்ல மனநிலையில் இருந்தேன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ் தேடிலாம் கேட்க மாட்டேன். நமக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய யானி இந்த மாதிரியான சில விஷயங்கள் மட்டும். ஆனால் மியூசிக் தட் ட்ரைவ்ஸ் மீ. நம்மளை அப்படியே உயிர்ப்பாக வச்சுருக்கிறது அப்படின்னா, நான் டெய்லி வாசிக்கிறது கொள்வது இல்லைனாலும் மியூசிக்கோடு சேர்ந்து ட்ராவல் பண்ண முடியும். ஓவியங்கள் எல்லாம் கோணங்கியோடு சேர்ந்து சிற்பம், ஓவியம் அப்படின்னெல்லாம் போயெல்லாம் பார்த்தேன். ஆனால் எனக்கு அது பெரிய அளவில் கம்யூனிகேட் ஆகலை. பிடிக்கிறோம், ரைட், பிடிச்சிருக்கு. அதை தாண்டி அதுக்குள்ளே என்னால் ட்ராவல் பண்ண முடிகிற அளவுக்கு என்னோடய புரிதல் இல்லை. அதனால் எனக்கு மியூசிக்கும் எழுத்தும் இது ரெண்டும் தான் ஆத்மார்த்தமான சங்கதிகள். நீங்கள் பத்திரமா மீன்ஸ் நீங்கள் நினச்சி இதை பத்திரமா கையெழுத்துலையோ அல்லது ஒலி வடிவிலையோ நீங்கள் உங்கள் கூட வச்சுக்கிற அட்வைஸ், யாரோட அட்வைஸ், என்ன அட்வைஸ்? நான் ஒலி வடிவையில் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. யார் சொன்னது அந்த மாதிரி? அது காமியூஸ் சொன்னது தான். அட் எனி ஸ்ட்ரீட் கார்னர் அப்சர்டிட்டி கேன் ஹிட் யுவர் ஃபேஸ் அப்படின்னு ஒரு வரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் எதிர்பாராத ஒரு தருணத்தில் இந்த வாழ்க்கை உன் முகத்தில் ஓங்கி அறையும். எந்த ஒரு முனையில் நீ திரும்பினாலும் உன்னை அறையிறதுக்கு இந்த வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. எனக்கு இன்றைக்கு வரைக்கும் பெருசாக பணம்லாம் சம்பாதிச்சது கிடையாது. ஒரு நடுத்தர வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். அதை மேலும் கீழுமான வாழ்க்கை தான். ஒரு ஹை இருந்ததுன்னா ஒரு 2 லோ அப்படின்னு. அப்போது ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகும்போதெல்லாம் நான் எனக்கு நானே சொல்லிக்கிறது இதுதான் வாழ்க்கை. இதுதான்னு மற்றவங்களுக்கு சொல்லும்போது இனிக்குது, உனக்கு நடக்கும்போது ஏன் கசக்குது? ஏற்றுக்கோ. அதை தாண்டி வர்றதுக்கான ஒரு வார்த்தையாக அல்லது ஒரு ஒரு நம்பிக்கையாக நான் அந்த வார்த்தைகளை பிடிச்சிக்கிறேன். அதனால தான் எனக்கு காமியூஸ் ரொம்ப நெருக்கமானவராக இருக்கார். இத்தனை சிக்கல்களுக்கு மத்தியிலும் இன்னும் நிறைய நீங்கள் எழுதணும் அப்படின்னும், அந்த நாவலும் தொடர்ந்து உங்களோட சிறுகதை தொகுப்பும் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னும் நான் உங்களை கேட்டுக்கிறேன். இந்த நேர்காணலுக்கு ஒத்துக்கொண்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி பரிசல். வாய்ப்புக்கு நன்றி. புதிய தலைமுறை நண்பர்களுக்கும் சேனலுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு எழுத்தாளரோடு சந்திப்போம். நன்றி.